சத்யஜோதியில் படம் கமிட் ஆகுது. கமிட் ஆனால் நடக்குமா தெரியாது. கமிட் ஆகிருக்கு, படம் நடக்குமா தள்ளி போயிட்டே இருக்குது. அவங்க வேறு 5 வருஷம் படம் எடுக்கல. தள்ளி போட்டு 6 மாத காலம் டிஸ்கஷனு. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளராக முடிவாகிறாரு. சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் போய் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோவில் முதல்ல என்னுடைய பட பூஜைக்காகத்தான் ஸ்டுடியோ காலி பண்ணார். இவனை வச்சு ஒரு பூஜை நடக்க போகுது, பெரிய ஃப்ளோர் வேணுங்கிறதுக்காக. இளையராஜா சம்மதிச்சிட்டாரு. விழா வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒரு ஞாபகம் ஒரு நாள், ஒரு 3 நாள் முன்னாடி புதன்கிழமை எல்லா இடமும் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. விழா நடக்க போகுது, எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஏன்னா உறுதியாக பூஜை இருக்குது. இப்போது எனக்கு ஒரு காதலி இருக்கா, பேசாமல் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கா. அவளுக்கு ஃபோன் பண்ணி படம் கமிட் ஆகிட்டேன், நாளான்னைக்கு பூஜைங்கிறேன். நாளைக்கு பூஜைன்னு அடுத்த நாள் காலையில், முதல் நாள் காலையில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நாளைக்கு காலையில் பூஜை, முடிஞ்சா வந்துருன்னு. அடுத்த நாட்களில் வர முடியும் அங்கேருந்து. ஆனால் சொல்லணும், சொல்ல முடியாது. ஏன்னா படம் நடக்குமான்னு தெரியாது. இப்போ எல்லாம் உறுதியாயிருச்சு, எல்லோரும் வர்றாங்க நாளை காலையில் அப்படிங்கும்போது சொன்னான். சரி அப்படின்ட்டு வச்சுட்டாவ. வச்சுட்டு மறுநாள் காலையில் பூஜை. என் தாய் தந்தை மதுரையிலேருந்து வந்தாங்க. நான் காதலிச்ச பொண்ணு சிங்கப்பூர்லேருந்து வந்தா. அன்னைக்கு காலையில், அன்னைக்கு தான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் முதல்ல என்னுடைய மனைவியை பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியும் காதல். அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, என்னடா ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தான் டைரக்ஷன், இப்போ அடுத்து இந்த ப்ராஜெக்டை வேறு வச்சுருக்கானே அப்படின்னு.